ஏற்பட்ட மண் சரிவால் அங்கன்வாடி மையம் இடிந்து விழும் நிலையில் இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, இடிந்து விழும் நிலையில் இருப்பதால முன்னெச்சரிக்கையாக அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? லாவண்யா, நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக குன்னூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இன்று காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் ஒரு சில இடங்களில் இந்த மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கிளை நூலகம் அருகே இருக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி மைய பகுதியில் திடீரென இந்த மழை நீர் சென்றதால் மண் சரிவு ஏற்பட்டது. அப்பொழுது இந்த நூலகத்துக்கு வந்திருந்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மழைநீர் என்பது வந்து கொண்டிருப்பதால் மேலும் இந்த மண் சரிவு ஏற்படும் அபாயமும் உள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவ இடத்தில் அதிகாரிகள் அந்த பெரிய அளவிலான மண் சரிவு இருக்குமானால் அந்த இடத்தில் மணல் மூட்டைகள் வைத்து அடுக்கி பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். இன்று சனிக்கிழமை என்பதால் அங்கன்வாடி மையம் திறக்கப்படவில்லை. அதனால் இந்த மண் சரிவு ஏற்பட்ட போது குழந்தைகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. லாவண்யா, மேலும் மழை பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக அதனை சீர் செய்யவும் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. கடலூர், திருவாரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் 9 மணிக்கு பிறகு கனமழை பெய்தது. சேந்தமங்கலம், மாங்குடி, புலிவலம், கமலாபுரம், வடபாதிமங்கலம், கங்களாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக வேலைக்கு செல்பவர்கள் குடைபிடித்தபடி சென்றனர். சம்பா நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, ஆலப்பாக்கம், செம்மங்குப்பம், பாலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தொடர் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. பாலத்தில் அதிகமாக தண்ணீர் ஓடும் நிலையில் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் அதில் பயணம் செய்து வருகின்றனர். மேலும் புதுவை மாநிலத்திற்கு மது குடிக்க செல்வோரும் அந்த பாலத்தின் வழியாக பயணம் செய்து வருகின்றனர். நெய்வேலி பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் NLC சுரங்கத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி தங்குதடையின்றி நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடலோர கிராமங்களில் பரவலாக கனமழை பெய்தது. திருமுல்லைவாசல், தொடுவாய், எடமணல், கூழையார், பழையார் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குருமலை, குளிப்பட்டி, மேல் குருமலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் உடன் பயணித்த